இன்றைக்கு வழக்காடும் என்ற தலைப்பு ராமன் சுக்ரீவனுக்கு வரம் கொடுத்தது குற்றம். குற்றம் சுமத்துவதற்காக பர்வின் சுல்தானா வந்திருக்கிறார், மறுப்பதற்காக சண்முகவடிவேல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். இந்த ரெண்டு பேரும் நான் விரும்புகிற பேச்சாளர்கள். சண்முகவடிவேல் ஐயா அவர்கள் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, அவர் பேசினால் அல்ல, அவரை பார்த்தாலே நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஏனென்று தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே அப்படி ஒளி இருக்கிறது. அதனால் தான் அவரை பார்த்த உடனேயே ஒரு சபை மகிழும். மேடையிலே வந்து அவர் சும்மா நிற்க வேண்டியதுதான். சும்மா நின்று ஒரு அப்பாவி பார்வை பார்ப்பார், உடனே ஒரு கைதட்டு விழும். அந்த அளவுக்கு மனச்சுத்தம் உள்ள ஒரு பெரியவர். அவர் ஒரு பக்கம் பேச போகிறார், அடுத்தது இந்த பக்கம் பர்வின் சுல்தானா. நான் பலதரம் அவரை பற்றி புகழ்ந்து சொல்லி இருக்கிறேன். அவர் நவரச நாயகி. பல பேர் நினைக்கிறார்கள் பாட்டுக்குத்தான் பாவம் முக்கியம் என்று. இல்லை, பேச்சுக்கும் பாவம் முக்கியம். பாவத்தோடு பேசுகிற பேச்சு என்பது கேட்கிறவர்களுடைய நெஞ்சிலே போய் பதியும். அண்மை காலமாக இந்த யூடியூப் எல்லாம் பேசி பர்வின் சுல்தானா எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் அவரை சூழ்ந்து விடுகிறது. அண்மையிலே எங்கள் இலங்கையிலே கம்பன் விழா நடந்த பொழுது அவரை மீட்டெடுத்து காரிலே கூட்டிட்டு போகிற வேலை எனக்கு கிடைத்தது. அந்த அளவுக்கு ரசிகர் கூட்டத்தை பெற்று வைத்திருக்கிறார். பர்வின் சுல்தானா வழக்கை தொடுக்க போகிறார். ஐயா அவர்கள் வழக்கை எதிர்த்து வாதிடப் போகிறார். இனி முறைப்படி இந்த வழக்கு தொடங்குகிறது. ஒன்றை மட்டும் நீதிமன்றமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பேசுகிற பொழுது ஐயப்பாடுகள் வந்தால் இந்த மன்றம் உங்களை கேள்வி கேட்கும். நீங்களும் ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டு உங்களுடைய நியாயங்களை முன்னெடுத்து செல்லலாம். ஆனால் ஒரே நேரத்திலே 2 பேர் சேர்ந்து பேசாமல் இருக்க முயற்சியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வழக்கை தொடுக்க வருமாறு பர்வின் சுல்தானா அவர்களை, பேராசிரியை பர்வின் சுல்தானா அவர்களை அழைக்கின்றேன். அவரிடம் நான் முதல் கேட்க விரும்புவது, இந்த குற்றப்பத்திரிகையிலே நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்ய விரும்புகிறீர்களா, அல்லது இப்படியே எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை தொடுக்க போகிறீர்களா? இதற்கான பதிலோடு உங்களுடைய ஆரம்ப குற்றப்பத்திரிகையை முன்வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ராமன் சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்தது குற்றம். இதுதான் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய வழக்கு. ஏன் ராமனுக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். ராமன் என்கின்ற ஒரு அவதாரம் மனித உருவில் வந்து நம்மை எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து தந்த ஒரு கருத்துரு, ஒரு தத்துவம், பின்னாளில் வரக்கூடிய எந்நாளிலும் பிறக்கக்கூடிய மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு மகா புருஷனாக நாம் முன்வைக்கக்கூடிய அந்த பாட்டுடை தலைவர் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்பதாக நாங்கள் கருதுகின்ற காரணத்தினால் இந்த வழக்கை நான் கொண்டு வந்திருக்கிறேன். வழக்கிற்கு தொடர்பு இல்லை என்றாலும் கூட இந்த சபைக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஐயா அவர்கள் கம்பனை ஏன் வாசிக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் ஒரு உரையாற்றி இருக்கிறார்கள். அது நம்முடைய மனங்களில் ஆழ் நிலையில் வந்து பதிந்திருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்னால் கம்பன் விழாவை கொழும்பிலே ஐயா அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த கம்பன் என்ன செய்திருக்கிறார் என்பதற்கான ஒரு விளக்கமாக நிறைவு நாள் அன்று அந்த இலங்கையின் அதிபரை அழைத்து இந்த 3ஆக பிரிந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக நல்லாட்சி நடத்துகின்ற அந்த இலங்கை அதிபருக்கு கம்பவாரதி ஜெயராஜ் ஐயா அவர்களின் தலைமையில் அகில இலங்கை கம்பன் கழகம் அந்த இலங்கை அதிபருக்கு கம்பன் விருது வழங்கி கௌரவித்த அந்த காட்சியை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். அந்த காட்சியை நான் மனக்கண்களில் பார்த்து சொல்லுகிறேன். அது எப்படி இருந்தது என்றால், கோவிலிலே திரை சாத்தி உள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு எல்லா அலங்காரமும் செய்துவிட்டு
திடீர் என்று அந்த திரை விலக்கி ஒரு தீபாதரனை காட்டுகின்ற பொழுது எப்படி பரவசமாக இருக்குமோ அந்த பரவசத்தை கம்பபாரதி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களினால் அந்த அதிபருக்கு கம்பர் விருது வழங்குகின்ற பொழுது இந்த சபை பார்த்தது. கம்பரை ஏன் பேசுகிறோம் என்றால், ராமனை இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னுதாரண புருஷனாக அவர் நிறுத்தினார் என்பதற்காக. ஆனால் மனிதனாக பிறக்கக்கூடியவர்கள் குற்றம் இழைப்பார்கள் தானே. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கம்பன் கழகங்களில் தொடர்ந்து ராமனின் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இந்த சுக்ரீவனுக்கு அவர் தந்த இந்த வரம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஏன் இந்த குற்றச்சாட்டை இந்த மன்றத்திற்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாலே யோசிக்கணுங்க. 3 பேரை கூட்டணி வச்சாருங்க. நான் பேசுவது ராமரை. ராமர் 3 பேரோட கூட்டணி வச்சார். இந்த 3 பேர்ல ஒருத்தரை அவரே கூட வர வேணாம்னு சொல்லிட்டார். இரண்டாவது, அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கு அவர் நிறைவேற்றாம குடிச்சுக்கிட்டு தனியா போய் சேர்ந்துட்டார். அவரை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்கு படாத பாடு. 3வது ஆளு, இந்த ரத்த கண்ணீர் படத்துல எம்.ஆர். ராதா கிட்ட அவர் மாமனார் சொன்ன மாதிரி, அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவருக்கு புரியலங்கிற மாதிரி விபீஷ்ணனோட வச்சுக்கிட்ட ஒரு கூட்டணி. சீரோடும் தானு சொன்னதுனாலேயே அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அவர் வாழ்க்கையில நெருப்பள்ளி போட்டார் விபீஷ்ண. இந்த சுக்ரீவனும் அப்படிதான், அவன் அன்பு வயப்பட்டு அங்கேயே இருந்து விட்டான். இந்த மாதிரியான கூட்டணிகளால் நிலை தடுமாறி போன ராமன் ஒரு வாக்கை தந்திருக்கவே கூடாது. சுக்ரீவனுக்கு அவர் வாக்கு தந்தார். அந்த வாக்கு வரமாக அவன் பெற்றுக்கொண்டான் என்று அவன் நினைத்துக் கொண்டான். ஆனால் அது வரம் அல்ல, வாக்குறுதி தான். வாக்குறுதிகளை நாங்கள் திரும்பவும் பெறுவோம் என்பதற்காக ஒரு நிலையை ராமன் அடையலாமா? ராமன் அந்த வாக்குறுதியை திரும்ப பெறலாமா? திரும்ப பெறுவோம் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது என்ற காரணத்தினால் சுக்ரீவனுக்கு ராமன் வாக்கு கொடுத்தது குற்றம் என்று என்னுடைய வழக்கினை இந்த நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்து அமைகிறேன். வணக்கம். ராமன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, சுக்ரீவனுக்கு அவன் வாக்கு கொடுத்தது தவறு என்று. இந்த வழக்கை எடுத்து நீங்கள் எதிர்த்து வாதிடப் போகிறீர்களா, அல்லது அவர்கள் வாக்கு என்று வார்த்தையை மாற்றிய பிறகு அது சரிதான் என்று ஒத்துக்கொண்டு இந்த வழக்கை கைவிட்டு விடப் போகிறீர்களா என்று அறிய இந்த நீதிமன்றம் ஆர்வமாக இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை கம்பபாரதி அவர்களே, வழக்கை தொடுத்து அமர்ந்திருக்கின்ற அம்மையார் பர்வீன் சுல்தானா அவர்களே, எதிரே அமர்ந்து கேட்டு எங்களை பற்றி தீர்மானிப்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா ராமச்சந்திரன், ராமனை பற்றி பேசுகிறாட்டில் ராமச்சந்திரன் இருக்கணுமேனு ராமச்சந்திரன் இருக்கிறார். இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்தி கொண்டு வருகின்ற எங்கள் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா சிவக்கொழுந்து போன்ற பெருமைக்குரியவர்கள், செல்வ கணபதி ஐயா போன்றவர்கள், எதிரே அமர்ந்து கேட்பதற்கு இவ்வளவு பெரும் திரளாக வருகிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்காடுறவங்ககிட்ட வார்த்தையை வச்சு வழக்காடுவாங்க. நீங்கள் வரம்னு சொன்னீங்க, சில பேர் வேட்பாளர் எழுதி கொடுத்துருவான், வேட்பாளராக பதிவு பண்ணிட்டு போயிடுவான். 2 நாள் கழிச்சு வந்து நான் மாற்றி எழுதி தர்றேன்மா. சரிம்மா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, எப்படியாச்சும் ஏன்னா இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்ன,
அதனால் அவங்க வரத்தை வாக்குன்னு மாற்றினாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். அப்படியே வச்சுக்கலாம். வரம்னு சொன்னாலும் சரிதான், வாக்குன்னு சொன்னாலும், பூவுண்டாலும் சரிதான், புஷ்பம்ண்டாலும் சொல்லலாம், ஐயா சொல்கிற மாதிரி சொன்னாலும் சரிதான். அதாவதுங்க புஷ்பம்னு சொல்லுடான்னு சொல்கிறார் வாத்தியார். பொய்ப்பம்ங்கிறான். டேய் புஷ்பம்டா, புஷ்பம்யா, புஷ்பம்டா, புஷ் புஷ் பொய் பம். கொஞ்ச நேரம் கழிச்சு வாத்தியார் பொய்ப்பம்டான்ட்டார். அதுமாரி இப்போ அவங்க நம்மளே மாற்றிட்டாங்க. என்ன வாக்குனாலும் சரிதான், வரம்னாலும் சரிதான், எது இருந்தாலும் அவர் செஞ்சது சரி. நான் சொல்கிறது, அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அது சரின்னு நான் சொல்கிறேன். எல்லா வகையில் பார்த்தாலும் ஒரு பெரியவங்க முதல்ல செய்யும்போது பார்த்தா தப்பு மாதிரி தெரியும். நான் அறிவொளி நடுவராக இருப்பார், அப்போ வழக்காடுற போது அன்பு நிறைந்த சாமியார் அவர்களேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், சாமியாருக்கெல்லாம் இப்போ நல்ல பேர் இல்லைப்பா, சாமியார்னு சொல்லாதேன்னார். நான் சொன்னேன், நல்ல சாமியார் அவர்களே என்ன. எதனால் சொல்கிறேன்னார், இனிமேல் கெட முடியாத வயதில் எப்போ நீங்கள் சாமியாராக ஆனீங்களோ அப்போவே நீங்கள் நல்ல சாமியார் ஆகிட்டீங்க, இனிமேல் உங்களால் கெட முடியாது. 75 வயசுக்கு மேலே அவர் சாமியாராக ஆனால் என்ன, ஆவாட்டி என்ன, ரெண்டுமே ஒன்று தான். அது மாதிரி நான் உங்களை பார்க்குற போது எனக்கு அறிவொளி சார் நினப்பு வரும். அந்த உடை வேற ஒன்றும் இல்லை, உடை அப்படி எனக்கு ஒரு நினப்பு வரும். அதனால் அவங்க சொல்கிறத நான் மறுத்து வாதாடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை நீதிமன்றத்திற்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்பொழுது குற்றப்பத்திரிகையிலே ஒரு சொல்லுக்கான சொல்லை மாற்றி வழக்கு தொடுத்திருக்கிறார் பர்வீன் சுல்தான் அவர்கள். அந்த வழக்கை எதிர்த்து வாதிடுவதற்கு தயாராக இருப்பதாக சமூக வடிவேல் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறபடியால் இந்த வழக்கை இப்பொழுது மன்றம் எடுத்து ஆராயப் போகிறது. முதலிலே பர்வீன் சுல்தானா அவர்கள் தான் சாட்டிய குற்றத்தை விரித்துரைக்குமாறு நீதிமன்றம் அவருக்கு பணிக்கிறது. ஐயா சண்முக வடிவேல் அவர்கள், நான் வணங்கும் பெருந்தகை, 1000 பிறை கண்ட மாமனிதர் ஐயா அவர்கள் வாக்கை மறுக்க நான் தொடுக்கின்ற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது பெரியவர்களினுடைய மிகப்பெரிய அருளாகத்தான் நான் கருதுகிறேன். ஐயா அவர்கள் நான் வாக்கு வரம் என்ற 2 வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அவருக்கே உரிய பாணியில் அவர் புஷ்பம் புய்பம் ரெண்டும் ஒன்றுதானே என்று சொன்னார். அது அப்படி இல்லை. வரம் கொடுத்தால் அதை மாற்றி எதிர்த்து எதையும் சொல்ல முடியாது. வாக்கு கொடுத்தால் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை மாற்றி சொல்கிறார்கள். மனிதனாக அவதாரம் எடுத்த ராமன் அவன் வரம் கொடுக்கவில்லை, வாக்கு கொடுக்கிறான். அந்த வாக்கை பின்னாளில் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலைகளுக்கு உட்பட்ட ஒரு நிலையிலே ஒரு மன்னன், ஒரு அரசன், ஒரு காப்பிய தலைவன், அவதாரமாக வந்திருக்கக்கூடிய உத்தம புருஷன் ஒரு மனிதனை பார்த்தவுடன் அவனிடத்தில் எந்த ஒரு பழக்கமும் இல்லை, ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடல, அந்த மனநிலையில் தான் அவர் அந்த குற்றம் செய்ததாக நான் கருதுகிறேன். ஒரு மனிதன் சுல்தான் அவர்களே, சபையினுடைய தெளிவுக்காக அவன் கொடுத்த வாக்கு என்ன என்பதை சொல்லிவிட்டு நீங்கள் தொடர்வது நல்லது என்று நினைக்கிறேன். அவர் ஒன்றும் சொல்லலை, பார்த்துட்டு மற்ற இனி உரைப்பது என்னன்ட்டார். இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. என்ன, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். உனக்கு யாரெல்லாம் பகைவர்களோ, வானத்துல மண்ணுல யாரா இருந்தாலும் உன் பகைவர் என் பகைவர், தீயரே எனினும். இந்த வார்த்தைலாம் சொல்லலாமா? ஒரு தலைவர் சொல்லலாமா?
கடவுள் சொல்லிக்கோங்க. ஏன்னா அந்த தீயதை நன்மையாகவும் நன்மையை தீமையாகவும் மாற்றுவதற்கான வல்லமை உங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் இந்த நாட்டை இந்த உலகத்தை வழிபடுத்த மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கக்கூடியவர். நீங்கள் சொல்லலாமா, ஹே ராம் என்று விழுந்தாரே காந்தி, ராமனை போல ஒருவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தார். நீங்கள் சொல்லலாமா, தீயரே எனினும் உன்னோடு உற்றார் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உனது, உன் சுற்றம் நீ என் இனி உயிர் துணைவன் என்று எப்படி சொன்னார்? அதை காப்பாற்றக்கூடிய தகுதி முதலில் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு இருக்கிறதான்னு பார்க்க கூடாதா? வர்றேன் உடனே கூட்டு சேர்த்துக்கிறதா? யோசிக்க கூடாதா? அதுவும் இன்னைக்கு எதுக்கு இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறீங்கிறது எனக்கு புரியல. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதல் கோடானு கோடி மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு வார்த்தையாக அமையும் என்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். வருகிறார்கள் என்பதற்காக, இவர்களால் தனக்கு உதவி கிடைக்கும் என்பதற்காக ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே உன்னோடு செற்றார் என்னோடு செற்றார், உன்னோடு உற்றார் என்னோடு உற்றார், உன் பகை எனது, என் காதல் சுற்றம் உனது என்று சொல்லுவது தீயரே எனினும் என்கின்ற சொல் யார் சொல்லி இருந்தாலும் முக்கியமாக ராமன் சொல்லவே கூடாது. அதை சொன்னதனால் இந்த வழக்கை நான் வைத்திருக்கிறேன். ஐயா, இப்பொழுது பர்வீன் அவர்கள் ராமன் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கினை எடுத்து சொல்கிறார். சரி. மற்றினி உரைப்பதென்னே வானிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் காதல் சுற்றம் என் சுற்றம் நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். சுக்ரீவனை பற்றி பெரிதாக ஒன்றும் தெரிவதற்கு முன்பே இத்தனை வாக்கு கொடுக்கலாமா? அதிலும் முக்கியமாக தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் என்று கொடுக்கப்பட்ட வாக்கு தவறல்லவா என்று அவர் கேட்கிறார். அதற்கான பதிலை இந்த மன்றம் உங்களிடம் எதிர்பார்க்கிறது. பெருமைக்குரிய ஐயா, நீங்கள் இலங்கையிலிருந்து ஒருத்தரை என்கிட்ட அனுப்புறீங்க. இவரை 2 நாள் உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கிறீங்க, வச்சுக்கங்கன்னு சொல்கிறீங்க. நான் தங்க வைக்கலாமா? வைக்கலாமா கூடாது? என்னை நன்றாக தெரிந்திருந்தால் வைக்கலாம். என்னை நன்றாக நல்லா தெரியும், உங்களை நல்லா தெரியும், வந்தவனே எனக்கு தெரியாது. காலையில் ஏஎம், காலையில் அனுமனை சந்திக்கிறார், சாயந்தரம் பிஎம் அப்போ சுக்ரீவனை சந்திக்கிறார். எப்படி நீங்க அனுமனை நம்பினீர்களோ அந்த அனுமன் காட்டினான் என்பதற்காகவே எல்லோரையும் நம்பி விடுவீர்களா? அப்படி நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால் நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். நீங்க இவரை அனுமனாகவும் நீங்க அனுப்புற 2 பேரை சுக்ரீவனாகவும் நீங்க இப்ப சொல்றது சபை புரிந்து கொண்டது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். பர்வீன் சுல்தான் அவர்களே, என்னை அனுமனாக அவர் சொல்கிறார் என்று நீங்களாக சொல்கிறீர்களா, அவர் சொல்கிறாரா? ஐயா, அவர் ஆரம்பத்தில் வெறும் உங்க உடையை பற்றி மட்டும் தான் சொன்னார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர் உங்கள் உடையை பற்றி மட்டும் சொல்லவில்லை என்ற குறிப்பை தருவதற்காகத்தான் அவர் இலங்கையில் இருந்து என்ற ஒரு வார்த்தையை போடுறார். நீங்க எனக்கு 2 பேரை அனுப்புனீங்கன்னா போடுறார். நீங்க கொஞ்சம் சூதானமா இருக்கணும். ஏன்னா திருவாரூர்காரங்களை இப்ப நம்ப முடியறது இல்லை. ஐயா, நான் அனுமன் உங்களை வைக்கல, சபரின்னு வைக்கிறேன். சபரி சொல்லி அனுப்புறேன். ஏன் அதுக்கு முன்னால கவந்தன் சொன்னான். கவந்தன் எப்படியாப்பட்டவன்? இப்ப சபரிய பத்தி பேசுறீங்களா, கவனந்தனை பத்தி பேசுறீங்க? அவன் சொல்றான், எது சொன்னாலும் அதை பத்தி சபரி சொல்றா. சபரி வழி காட்டி நடத்துக்கு போ, அவன் சரியான ஆள் தான். ஐயா, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். கவந்தனை சந்தித்ததுதான் ஆரம்ப புள்ளி. ஜடாயுவுக்கு நீர்கடன் செலுத்திவிட்டு மனமெல்லாம் அந்த துக்கத்தின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது கவந்தனை சந்திக்கிறான். கவந்தனை சந்திக்கின்ற பொழுது ராமன் மனநிலை என்ன? தோகையும் பிரிந்தனள், எந்தையும் துஞ்சினன், இனி யாம் இவ்வெப்பழி சுமந்து உழல வேண்டலேன், இனி யாம் இதற்கு ஆமிடம் நாம் வாயா வயிறா இருக்கக்கூடிய இதில் உள்ள விழுந்து தற்கொலை செய்து கொள்வதற்கான மனநிலையில் இருக்கிறான் ராமன். அவன் காட்டியதற்கு பிறகுதான் அவன் சபரியிடத்தில் போகிறான். சபரியும் உடனடியாக இறந்து போகிறான்.
அந்த இறப்பினுடைய அந்த துக்கத்தை, அந்த அதிர்ச்சியை தாழ முடியாமல் பஞ்சபூதங்களில் கலந்த அந்த சபரியை பார்த்துவிட்டு 6 கடல் தெறிக்க ஓடி வருகின்ற பொழுதுதான் நடுவில் வரார் அனுமர். அனுமார் கூட்டிட்டு போய் அந்த சுக்ரீவன் கிட்ட விட்ட உடனே அவனை பார்த்த உடனேயே நின்னோடு செற்றார் என்னோடு செற்றார்னு சொல்ற இந்த அவசர மனநிலையில் அவர் கொடுத்த வாக்கு பிழையானது என்று காலம் சுட்டி காட்டியது என்று கம்பர் சொல்லுகின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். அவர் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கு குற்றம். அந்த சபரி சொல்றா, சபரியை ஏன் நம்புறாரு, கவந்தனை ஏன் நம்புறாரு? ஒரு சாபத்திலிருந்து நீங்கி ஒரு நல்ல நிலைமையில் வந்த பிறகு அவன் சொல்றான், போ நீ அவன்கிட்ட போ, சுக்ரீவன்கிட்ட போன்னு. சரி சார், இப்போ 2 பேர் இருக்கான், அண்ணன் தம்பி. வாலி இருக்கான், சுக்ரீவன் இருக்கான். வாலி எப்படியாப்பட்டவன்னு கேட்டீங்கன்னா, எதுக்க வர கிட்டுவார் பொற கிடைக்கின்னு அன்னவர் பட்ட நல்வளம் பாகம் எய்துவான். வர்றவனுடைய வலிமையிலெல்லாம் பாதி அவனுக்கு வந்துடும். அதன் பிளஸ் இவன் வலிமை. ஆக யார் வந்தாலும் அவங்களுடைய வலிமை உடையவனா இருப்பான். ஐயா, வாலிக்கு இத்தகைய ஆற்றல் இருப்பதை அனுமன் சொன்னது இந்த வாக்கு கொடுத்ததற்கு பின்னால் அல்ல. இந்த வாக்கு அனுமன் வாலியின் சிறப்புகளை கொடுப்பதற்கு முன்னாலேயே சொல்லப்பட்டு விட்டது. ஒன்று நான் இப்படி கேட்கிறேன் ஐயா, நீங்களே சொல்லுங்க. ஒருத்தன் குடிகாரன், ஒருத்தன் கொலைகாரன். சரி, 2 பேர்ல குடிகாரனோட போயிடுவீங்களா? இல்ல, இதெல்லாம் சபரிக்கு தெரியும் நினைக்கிறீங்களா, தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, சபரி தானே சொல்றாங்க போன்னு. ஐயா, சபரி இருக்கிறதே ராமனுக்கு தெரியாது. கவந்தனுக்கு தெரியுமா தெரியாதா? கவந்தன் வாய்க்குள்ள விழுந்து சாவரெல்லாம் போனார் நம்ம தலைவர். இருக்கிறது தெரிஞ்ச கவந்தனுக்கு வாலி இருக்கிறது தெரியாதா? தெரியாதுங்கய்யா. தெரிஞ்சு ஏன் அவனை சொன்னா? நான் ஒண்ணு கேட்கிறேன், சீதையை தூக்கிட்டு போவாருன்னு சொல்லிட்டு ராமனுக்கு தெரியாதா? ஏமா இந்த பாருங்க, இப்படி எல்லாம் கேட்க கூடாதுங்க. காவியத்தின் பாவியத்தை நீங்கள் தொட்டு பேசுங்கள், கதையை தொட்டு பேசுங்கள். அல்ல இல்ல, கதையத்தான் நான் எல்லாவற்றையும் ராமன் அறிந்து கொண்டான் என்றால் என்னை கெடுத்தனை வீடனா என்று ஏன் அந்த மயங்கி கிடந்த லக்ஷ்மணன் மீது விழுந்து அவன் அழ வேண்டும்? அப்படிலாம் கிடையாது. சுல்தான் அவர்களே, இப்பொழுது அவர் கேட்கிற கேள்வி, சபரி கவந்தன் ஆகிய 2 பேரும் சுக்ரீவனிடம் வழிபடுத்தினார்கள். இப்பொழுது சபரி சுக்ரீவனை உணர்ந்து நல்லவன் என்று அவனிடம் வழிபடுத்தியவர்களுக்கு வாலி இருப்பது தெரியாதா என்று கேள்வி வருகிறது. ஆகவே இது தெரிந்தபடியால் அதுவும் தெரிந்திருக்கும் என்பது அனுமான பிரமாணம். ஐயா, சுக்ரீவன் இருக்கிற இடத்தை தேடித்தான் வராங்க. சுக்ரீவன் இடத்தை காட்டுவது அனுமன்தான். அனுமன்தான் வாலியை பற்றி சொல்கிறான். எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு அவர்கள் நேரா சுக்ரீவன் கிட்ட போகல. இந்த காவியத்திற்கான இந்த வித்தைகளை பேசுவதற்காகத்தான் இந்த மேடை. நான் என்ன சொல்கிறேன், வருகின்ற பொழுது இப்படி சொல்றேன், இந்த பாட்டு இல்லாமலேயே ராமன் சுக்ரீவனோடு இருந்திருக்கலாம், சுக்ரீவனோடு அவன் கூட்டாக இருந்திருக்கலாம், அவன் கோபித்துக் கொண்டிருக்கலாம், சுக்ரீவன் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். இந்த பாட்டுக்கான உட்பொருள் என்ன? ஏன் தீயரே எனினும் நின்னோடு செற்றார் என்னோடு செற்றார், நின்னோடு உற்றார் என்னோடு உற்றார்னு அவர் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும் அந்த வார்த்தையை? அந்த வார்த்தை என்பது யாராக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஒரு தலைவன் சொல்லுகிறேன், நீங்க சொன்னதுதான். ஒரு சொல்லுக்கு பொருள் அல்ல, சொல்லே பொருளாக வருகிறது இல்லையா? சொல்லே பொருளாக சொல்லக்கூடிய ராமன் தீயரே எனினும் நின்னோடு உற்றார் என்னோடு உற்றார்னா அது என்ன வார்த்தைன்னு கேட்கிறேன். அந்த அளவுக்கு ஒழுக்கமானவனா உங்க சுக்ரீவன்? சண்முகடி வீரையா அவர்களே, அவர்கள் கேட்கிற கேள்வி, கவந்தன் சொன்னான், சபரி சொன்னான், ஆகவே சுக்ரீவனுடன் நட்பு பூண்டான், அந்த அளவிலே விடயம் சரி. ஆனால் நட்பு பூணுகிற காலத்திலே ராமனை போன்ற ஒரு உத்தமன் தீயவராக இருந்தாலும் உன்னுடைய உற்றவனாக இருந்தால் எனக்கு உற்றவன் என்று சொல்லலாமா? அந்த வார்த்தை பிழையல்லவா என்று கேட்கிற கேள்வி நியாயபூர்வமாகத்தான் படுகிறது. அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? அது எனக்கு தப்பா இருக்கலாம், அந்த அம்மாவுக்கு தப்பா இருக்கலாம், ராமனுக்கு தப்பில்லை. எப்படி? ராமன் எதுக்க வர்றவன்கிட்ட கூட இருக்கிறவன் எவ்வளவு பெரிய தீயவனாய் இருந்தாலும் அவனையும் நல்லவனாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவன் ராமன். அதனால அவன் அந்த நம்பிக்கையில சொன்னான், எவன் வந்தா என்னடா அவன் கூட நான் பார்த்துக்கிறேன்.
சரி இப்ப சொன்னார் இல்லையா, ஒரு போருக்கு போகும்போது தொடைக்கு போகும்போது என்ன சொல்லி 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்குவான்னா, உங்களோட வர்றவன் அவன் உன்னை எதிர்த்து எவனுன்னாலும் வரேன்டா அப்படின்னு சொல்லுவான். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். அவன் கெட்டவனா இருந்தா என்னடா, எவனா இருந்தா என்னடா, அவனை மாத்திர தன்மை எனக்கு உண்டு என்கிற தன்னம்பிக்கையிலே ராமன் சொன்னான். சரி அப்படி சொன்னாருன்னு சொல்றேன். நான் வந்து என்னுடைய இந்த புத்தகத்தில் இருந்து, இது நம் சட்ட புத்தகம், கம்பனின் புத்தகம், சட்ட புத்தகம். இந்த புத்தகத்திலே தீயரே எனினும் நின்னோடு உற்றார் என்னோடு உற்றாருங்கிறதுக்கே இப்ப தடுமாறுறோம்ல, அதுக்கு மேல நின்னோடு செற்றார் என்னோடு செற்றார் சொன்னார்ல, நின் சுற்றம் எனதுன்னு சொன்னாரா இல்லையா? அவன் குடிச்சிட்டு எப்படி கிடக்கிறான் தெரியுமாயா? உங்களுக்கு தெரியாது, அது குடிக்கிற ஆட்கள்லாம் எப்படி கிடப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? நான் குடிக்க மாட்டேனே தவிர குடிக்கிறவங்கள பார்த்துருக்கேம்மா. சரி பார்த்துருக்கிறீங்க தானே? பார்த்துருக்கிறீங்க தானே? அவன் எப்படி கிடக்கிறான் தெரியுமாயா? அதாவது வந்து சேர்ந்தான், என்னை நீ ஏற்றுக்கொள், இது தர்மம், நான் உன்னை சரணடைந்தேன் என்று சொல்லி காலில் விழுந்து வாலி வதம் நிகழ்ந்த உடனேயே, அதாவது இப்போ சேர்றீங்க, பதவி வந்துருது, சேர்ல உட்காந்துட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்கிறது தானே நீங்க யாருன்னு காட்டும். அது சரியா இல்லைங்கிறது தானே இப்ப நாங்க கொண்டு வந்திருக்கிற வழக்கு. அப்படி சரியா இல்லாதவங்க கிட்ட நீங்க ஏன் வாக்கு இருங்க, நான் ஏன் சரியா இல்லைங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. குடிகாரனுடைய பழக்கம் உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறான். எவனையும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில அவனை கொன்னுவிட்டு வந்துட்டான் இல்லையா? இப்போ அவன் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறவன் குடிப்பான். நான் என்ன சொல்றேன், சந்தோஷமா இருக்கிறவன் குடிப்பாங்கிறீங்கல்ல, சந்தோஷத்தில் குடித்து மத்த வாரணம் போல் மயங்கினான், மதம் பிடித்த யானை போல் மயங்கி கிடந்தான் சுக்ரீவன் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். நான் ஒன்று கேட்கிறேன், ஜெயித்த மமதையில் தண்ணீர் அடித்துவிட்டு, தண்ணீர் என்று நான் சொல்லுவது பாண்டிச்சேரியில் புரியும் என்பதற்காக தண்ணீர் என்கின்ற சுத்தமான சொல்லை நான் பயன்படுத்துகிறேன். குடித்துவிட்டு மயங்கி கிடக்கின்ற, அடுத்த கடமையை மறந்து போன ஒரு ஆத்மாவிற்கு நீங்கள் சொல்வீர்களா தீயரே எனினும் உன்னோடு உற்றார் என்னோடு உற்றார்னு? ஐயா, குடிச்சவன் எப்படி இருப்பான், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. அவன் மயங்கி கிடந்தான்னா குடிச்சா அப்படிதான் கிடப்பான். இதுல நீங்க என்ன, அவன் மயங்கி கிடந்தான் மறந்து, அவன் மயக்கத்தில் இருக்கிற போது மற்றதெல்லாம் மறந்து போகுமா? ஒரு மறதியை போய் சரிங்கிறீங்களா நீங்க? ராமன் வந்து இந்த மாதிரி மயங்கி கிடக்கிறவனுக்கு வாக்கு கொடுத்தது சரிங்கிறீங்களா? ஏதுமா இல்ல நீங்க சொல்லுங்கன்ற. மயங்கி தான் சொல்லித்தான் பாருங்க. இல்ல மயங்கி கிடந்தானே, நீங்க சொல்லுங்க. நான் தான் சொல்றேனே, சொல்லுங்க. மயங்கி கிடந்தவன் மயங்கியே கிடக்காதபடி செஞ்சது யாரு? ராமன் தானே. வெற்றியை கொடுத்தார். மறுநாள்ல இருந்து அவன் குடிச்சானா, குடிக்க விடாத ஆக்கினானா இல்லையா? அது ராமன். அதை வச்சுதான் சொன்னா எனினும் உன்னோடு. அது சரி, இந்த வார்த்தை நீங்க சுக்ரீவன் திருந்தினான் என்பதற்காகவே நான் சொல்லல. ராமன் இந்த வார்த்தையை சொல்ல, நான் சுக்ரீவன் பக்கமே வரல. ராமன் இந்த வாக்கை சுக்ரீவனுக்கு தரலாமா? ஏன்னா சுக்ரீவன் எந்த வாக்கு தந்தானோ ராமன், அந்த வாக்குக்கு எதிரான சொல்லை ராமனேயே பேச வைத்த ஒரு வாக்குறுதி தான் அந்த வாக்குறுதி. அதைத்தான் நான் இந்த மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவர் சொல்கிறார், ராமன் சொல்கிறார், இவன் குடித்து விட்டு மயங்கி இருக்கிறான், அவன் தன்னுடைய கடமையை மறந்து இருக்கிறான், அவன் தன்னுடைய வேலை முடிந்தவுடன், தனக்கு பட்டாபிஷேகம் நடந்தவுடன் குடித்து ஒரு மதம் பிடித்த யானை போல இருக்கிறான். நீ என்ன செய் லக்ஷ்மணா, ஊரும் ஆளும் அரசும் சுற்றமும் நீரும் ஆளுதீரே. என் சுற்றம் தானே சொன்னேன், உன் சுற்றம் என் சுற்றம் தானே சொன்னேன். அப்ப ஏன் சுற்றம் நீரே ஆளுதீரே? என்ன நேர்ந்த நாள் வாரும், இன்னைக்கு இருக்கு நாள் வந்துடு, இல்லனா வாரலீர் ஆம் எனின் வானர பேரும் ஆளும். அத்தனை குரங்குகளையும் கொன்னு போடுவேன்ட்டானே. அப்ப நீ கொடுத்த வாக்க நீயே மீறலாமா? மீறலம்மா, சொன்ன வாக்க காப்பாத்துற. சொன்ன வாக்கு என்ன? தீயரே எனினும்
இந்த கம்பன் எவனா கழகத்தாருக்கு இருந்தாலும் என்னுடைய ஒரே அவனை ஒரு மாற்ற வேண்டுதல் வேண்டும். என்னவென்றால் அடுத்த முறை வழக்காடு மன்றம் போடுகின்ற பொழுது இவரோடு என்னை தயவு செய்து வாதாடுவதற்கு போடவே வேண்டாம். ஏன்னா சில பேரை வந்து தோத்து போறதுக்கு தயாரா இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. இதுக்கு நான் என்ன பண்றதுங்க? நான் உள்ளதை சொல்றேன். நான் வந்து ஏதாவது இல்லாத சொல்றேன்னா நீங்க சொல்லுங்க. எந்த நம்பிக்கையில் அவர் சொன்னார் தீயரே எனினும்னு, கெட்டவனா இருந்தாலும் என்னால் திருத்த முடியும்னு சொன்னார். சுக்ரீவனை திருத்தினாரா இல்லையா?